சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். இந்நிலையில் அவர் இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இறுதிக்கட்ட பரப்புரையில் தற்போது என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன? விவரங்கள். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் தற்போது இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் சிதம்பரம் தொகுதியில் ஒரு கோவிலில் தற்போது வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, கள நிலவரம். அவர் சிதம்பரம் பாராளுமன்ற வேட்பாளரும் விடுதலை சிறுத்தை தலைவருமான தொல் திருமாவளவன் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மன்மோகசாமி கோவிலில் தற்போது சாமி தரிசனம் செய்து தொடங்கியிருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து சிதம்பரம் நகர்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அதை நேரடி காட்சி நாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். சிதம்பரம் பாராளுமன்றத்தில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில், மோனே, அரியலூர், ஜெயங்கொண்டம், குன்னம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியுள்ளது. சிதம்பரம் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 5 வேட்பாளர் கட்சிகளை சார்ந்தவர்களும் 9 வேட்பாளர் சுயேட்சையாகவும் 14 வேட்பாளர் போட்டியிட்டிருக்காங்க. இதில் தொல் திருமாவளவன் கடந்த 15 தினங்களுக்கு மேலாக 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருக்காரு. அவருடன் அமைச்சர்கள் செல்வம், சிவசங்கர் உள்ளிட்டவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தாங்க. தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நடிகர் கமலஹாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருக்காங்க. இந்நிலையில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இங்குடன் பிரச்சாரம் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்நிலையில இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை சிதம்பரம் மன்மோகசாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்து திருமாவளவன் தொடங்கியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து சிதம்பரம் நகர்பகுதியில் தொல் திருமாவளவன் அமைச்சர் எம்.கே. பன்னீர்செல்வம் வீட்டுக்கு 133 வார்டுகளில் திறந்தவெளி வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. சிதம்பரம் நகர்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் வார்டுகள் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வந்துருக்காங்க. சிதம்பரம் நகர்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் முடிந்த பிறகு காலை மாலை 3 மீட்டர் கழகத்தினுடைய சீர்காழியின் பரப்புரையும் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதே போல மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க சிதம்பரம் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடிக்க இருக்கிறாங்க. அதிமுக சந்திரகாசன் மற்றும் பாஜக கார்த்திகாயனும் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர் சிதம்பரத்தில் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடிக்க இருக்கிறாங்க. தெரிஞ்சது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.